ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிளம்பிட்டேன் பாரதி. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம இவ்வளோ நாளாக ஏன் வந்துட்டு நம்ம டெய்லி வீடியோ போடல அப்படின்றத பற்றி பார்த்துக்கலாமா. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு 700 800 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நம்ம அடிக்கடி பெரிய வீடியோ போட்டோம்னா அது யூடியூப் வந்து நம்மளோட சேனலை வந்து ப்ரொமோட் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு நம்மளோட சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிடுச்சு. அதனால் இன்னிலேருந்து நம்ம இனிமேல் ரெகுலராக வீடியோ போட்டுடலாம். ஸோ ஃபுல்லாமே வந்து ஃபார்மிங் ரிலேட்டடாக தான் இருக்குது. ப்ளஸ் வந்து நம்ம கிரிக்கெட்டு ப்ளஸ் வந்து பாலிட்டிக்ஸ் அப்பப்போ பார்க்கலாம். ஸோ அன்னன்னைக்கு என்னென்ன இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றது. இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தை அப்படியே லைட்டாக பார்த்துடலாமா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட பன்னீர் ரோஸ் தோட்டத்தை பார்த்துடலாம். ஸோ ரொம்ப நாளாக வந்துட்டு நம்ம மருந்து அடிக்காமல் பூலாம் நம்மளுக்கு ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா இப்போ தான் மருந்து அடித்து எல்லாமே நல்லா வந்திருக்கு. தளவெல்லாம் சூப்பராக இருப்பாங்க. ஸோ நம்மளோட பூலாம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 கிலோலேருந்து இப்போ மறுபடியும் இன்றைக்கி 4.5 கிலோ வரைக்கும் இருந்துச்சு. ஒரு 1 வீக்கில் வந்து நம்ம இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல்லாமே மருந்து தான் அது காரணம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அடுத்தடுத்த அளவும் இருக்குது, நம்மளுக்கு அறுமொழியும் நிறையா இருக்குது. நம்மளோட பூ வந்துட்டு ரெகுலராக ஒரு கடையில் போடுவோம். அந்த கடையில் வந்து நம்மளோட பூவோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் குறைஞ்சிச்சு அப்படின்ட்டு ஒரு வாரமாக வெளியே போட சொல்லிட்டாங்க. ஒரு வாரமாக பன்னீர் ரோஸ்க்கு ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. நேற்று இன்றைக்கி தான் ஒரு 40 ரூபா போயிருக்கு. அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து 20 ரூபாய்க்கு தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இது வந்து நம்மளோட இன்னொரு பன்னீர் ரோஸ் தோட்டம். ஸோ மேலே வந்து இப்போ தான் களை எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த நேற்று மழை பெஞ்சதுனால மறுபடியும் ஈரமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு களை எடுக்கல. பட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பன்னி இறங்கியிருக்கு பாருங்கள். ஸோ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தண்ணி பாய்ச்சிருந்தோம். தண்ணி பாய்ச்சினோடனே பன்னி இறங்கிறேன் காட்டுக்குள்ளே. அந்த பன்னி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இப்போதைக்கு மருந்து அடிச்சிருக்கோம். அதனால் இந்த 2 நாளும் வரல. மறுபடியும் நம்ம நாளைக்கு ஒரு மருந்து அடிக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் நைட்டு இறங்கினாலே இறங்கிறேன். மழை பெஞ்சதுனால புல்லுலாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ மேலே இருக்க அந்த 2 குண்டு வெட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து களை எடுப்பாங்க. ஸோ அப்படியே நம்ம புதுசாக நட்ட மாசி பச்சை தோட்டத்தையும் பார்த்துருவோம். ஸோ இதுலேயுமே வந்து களைகள் ஜாஸ்தி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ களை எடுத்துருக்கோம். ஸோ அந்த சைடு ஃபுல்லாக களை எடுத்துருக்கோம். களை எடுத்து ஃபுல்லாக உரம் போட்டாச்சு. ஒரு தண்ணி பாய்ச்சினா அதுக்கப்புறம் அப்படியே மழை வந்துடுச்சு. இன்னும் ஒரு 1 வீக்கில் அறுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். 10 நாள் ஆகும் எப்படியும். பட் ஆனால் நல்லா இருக்குது, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. தண்ணி அடிக்கடி பாயனால கொஞ்சம் ரொம்ப வாடி போயிருந்துச்சு. நம்ம அதுக்கப்புறமா இப்போ 2 தண்ணி பாய்ச்சா வந்து ஒரு மழை பெற பெஞ்சிருக்கு. நல்லா செடிலாம் நல்லா இருக்குது. ஸோ இது வந்து நம்ம களை எடுத்தது. இந்த 2 நேரம் மட்டும் இன்னும் களை எடுக்கல. ஸோ அவங்க ரோஸ்லாம் களை வெட்டிட்டு அதுக்கப்புறமா இங்கேயும் அப்படியே பறக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி காலையில் நம்ம மார்க்கெட்டு போயிட்டு வந்துட்டு அப்படியே மதியம் ரெஸ்ட்டு போட்டாச்சு. ஏன்னா காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு நம்ம வேலை பார்க்க போகிறதுனால கொஞ்சம் டயர்ட் ஆகிடுது. அதனால தான் இப்போ மழை பெஞ்சிருக்கு. அதனால் மேலே நம்ம ஆல்ரெடி செண்டுமல்லி நட்டுருந்தோம். அதெல்லாமே உழுதுட்டு மறுபடியும் நம்ம செண்டுமல்லி நட போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. அதனால் ஃபுல்லாக மாசி பச்சை நட்டோம்னா நம்மளுக்கு தண்ணி அவ்வளோவா பாயாது. செண்டுமல்லின்னா நம்ம வாய்க்காக பாய்ச்சினால கொஞ்சம் சீக்கிரமே பாய்ச்சிடலாம். அதேமாரி குலையுமே நம்மளுக்கு இப்போ வந்துட்டு 150 முடி சேல்ஸ் பண்ணுறதே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் ஒரு 120 130 முடி அந்தளவுக்கு தான் நம்ம கொண்டு போக முடியும். ஸோ அது ப்ளஸ் பன்னீர் ரோஸு. அதுக்கப்புறமா நம்ம அடுத்து ஏதாவது செண்டுமல்லி, ஏதாச்சும் கோழிக்கொண்டை அந்த மாதிரி ஏதாச்சும் நட்டோம்னா இனிமேல் அதெல்லாமே சேர்த்து தான் கொண்டு போகணும். நம்மளுக்கு செண்டுமல்லி வர்றதுக்கு இன்னும் எப்படியும் ஒரு 2 மாதத்துக்கிட்ட ஆகும். இனிமேல் நடலை, நட்டதுக்கப்புறமா 2 மாதம் ஆகும். ஸோ இப்போ மழை பெஞ்சிருக்கு. அதனால் நாளைக்கு காலையில் நான் உழவு ஓட்ட சொல்லிட்டேன். காலையில் உழுதுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஒரு 1 வீக்கில் நட வேலையை முடிச்சிடலாம். மாசி பச்சை அறுக்க போகிறோம். நம்ம தோட்டத்தில் வேறு தண்ணி பாய்ஞ்சிட்ருக்கு. ஸோ அந்த வேலையும் தண்ணி பாய்ச்சிற வேலையும் இன்றைக்கி போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து நம்ம மாசி பச்சை அறுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, வாங்க தோட்டத்துக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட் நிலவரம், நம்மளோட ஏர்னிங்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கலாம். மொத்தம் வந்து இன்றைக்கி 130 முடி கொண்டு போயிருந்தோம். அதில் ஒரு 110 முடி தான் சேல்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு. மிச்சம் 20 முடி விற்பனை ஆகாமல் கிடக்கு. நம்மளோட பன்னீர் ரோஸ் வந்து 4.5 கிலோ இருந்துச்சு. அது ஒரு 40 ரூபா விலைக்கு ஒரு 180 ரூபாய்க்கு இருந்துச்சு. இதுதான் வந்து நம்மளோட இன்றைக்கோட ஏர்னிங்ஸு. வாங்க நீ தோட்டத்தில் என்ன வேலைகள்லாம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்துடலாம். நம்மளோட மாசி பச்சையை மேலாக்க பிடிச்சி அறுத்துருந்தோம்னா மிச்சம் கட்டைகள்லாம் கீழே இருக்குது. அதெல்லாம் தான் அறுத்து அப்படியே கும்பலாக வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம நாளைக்கு வந்து ஃபுல்லாத்தையுமே அள்ளி எறியணும். அப்படியே போட்டோன்னா நம்ம காடு ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த மிஷின் தான் வந்து நம்ம லேட்டஸ்ட்டாக வாங்கின மிஷினு. இதை வச்சு தான் நம்ம இது ஃபுல்லாமே இப்படி அறுத்து மொத்தமாக சேர்த்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அதை எல்லாத்தையுமே வேறு இடத்துல அள்ளி மொத்தமாக போட்டு அது காஞ்சதுக்கப்புறமா தீ வச்சிடலாம். காட்டுக்குள்ளேயே போட்டோம்னா நம்மளுக்கு அடுத்தடுத்து மாசி பச்சை வளர்றது வந்து தடைபெறும்.
இது வந்து நம்ம ஊரில் இருக்க நம்மளோட இன்னொரு தோட்டம். இந்த மாசி பச்சை தோட்டத்தை தான் நம்ம இப்போ உரம் போட போகிறோம். உரம் போட்டு அதில் இருக்க எல்லாத்தையும் உரம் எல்லாம் கீழே விழுகிற மாதிரி தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஈவினிங் தான் தண்ணி ஊற்றுவோம். ஏன்னா இந்த குண்டு ஃபுல்லாமே அதுவாக பாஞ்சிக்கிறேன். நம்ம இந்த ஒரு நேரில் போட்டோம்னா இது ஃபுல்லாமே பாஞ்சிக்கிறேன். அதனால் நம்ம நைட்டு தூங்க போகும்போது இதில் போட்டுவிட்டு போனோம்னா நம்மளுக்கு இதில் அப்படியே ஃபுல்லாமே பாஞ்சிக்கிறேன். நம்ம வந்து திருப்பி தண்ணி திருப்பணுன்ற தேவையில்லை. அதனால தான் இதை கடைசியாக பாய்ச்சோம் எப்போயுமே. ஸோ வந்து யூரியா தான் போட போகிறோம். பெரிய யூரியா வந்து ரொம்ப நாளாக டிமாண்டில் இருந்து இப்போ தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி மழை காலம்னா யூரியா போடலாம். சப்போஸ் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி தான் போடுவேன். ஸோ இப்போ வந்து நான் யூரியா தான் போட போகிறேன். ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் மழை பெஞ்சிருக்கு. அதனால் நம்மளுக்கு யூரியா போட்டாலே சரியாக போயிடுறதுக்கு. ஸோ ஃபுல்லாமே நம்ம உரம் போட்டாச்சு. இது ஃபுல்லாமே நம்ம உரம் போட்டிருக்கோம். இப்போது இதில் இருக்க உரத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வேப்பங்குச்சியை வச்சு தட்டிடணும். அப்படி இல்லைன்னா அது எல்லாமே செடியிலே இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி செடியிலே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தண்ணி பாயத்துக்குள்ளே இந்த செடிகளில் எல்லாமே அழுகி போயிடும். அதனால் நம்ம உரம் போட்டு முடிச்சோன்னே இந்த மாதிரி வேப்பங்குழியை வச்சு இப்படி தட்டினோன்னா அதில் இருக்க உரம் எல்லாமே கீழே போயிடும். ஸோ நம்மளுக்கு தண்ணியில் கரைஞ்சி செடிக்கு நல்லா எடுத்து கொடுத்துறேன். செடிகளுக்கும் பெருசாக பாதிப்பு வராது. தண்ணியை பாய்ச்சிட்டு அப்படியே மாசி பச்சை இருக்குதுண்ணே. நான் வரதுக்கு முன்னாடி அம்மா ஆல்ரெடி அறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நானும் அம்மாவும் சேர்ந்து தான் இன்றைக்கி மாசி பச்சை ஃபுல்லாக அறுத்துட்டு நாங்கள் அப்படியே ஈவினிங் நான் வீட்டுக்கு கிளம்பிடுவேன். பாஞ்சி இருக்கிறது தண்ணி ஈரமாக இருக்கா? அதுதான் அந்த கடைசியிலோட போட்டு விடுமாட்டேன்ல. 150 மூடி அறுத்துருக்கோம் மொத்தம். நாளைக்கு வந்துட்டு சனிக்கிழமை வியாபாரம் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வேறு ஏதோ முகூர்த்தம் இருக்கான். அதனால் நாளைக்கு வியாபாரம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். 150 மூடி அறுத்துட்டு போகிறோம். ஸோ இதோட இன்றைக்கி வேலைகள் முடிஞ்சிருச்சு. தண்ணி மட்டும் பாஞ்சிட்ருக்கு. அது இன்றைக்கி எப்படியும் ஒரு 8 மணி 9 மணி வரைக்கும் பாயும்னு நினைக்கிறேன். ஸோ தண்ணியை மட்டும் பாய்ச்சிட்டு நம்ம அப்படியே இன்றைக்கி போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். காலையில் அப்படியே பன்னீர் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு பூ மார்க்கெட்டுக்கு கிளம்புவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.